வணக்கம் நேர்களே. நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, மும்பைல ஒர்க் பண்ற டப்பாவாலாஸ் பத்தி. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, அவங்களோட ஜாப் வந்து ஒண்ணே ஒண்ணுதான். ஹோம் ஃபுட்ட டெலிவரி பண்றது. ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு, இல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஹோம் ஃபுட் டெலிவரி பண்றது தான். ஒரு லொகேஷனுக்கு போவாங்க. ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருக்க ஃபுட்ட வாங்கிட்டு, அவங்க சொல்ற லொகேஷன்ல கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். ஓகேங்களா? அவங்க பேரு தான் டப்பாவாலாஸ். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு கண்டெய்னர் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த ஃபுட்ட எடுத்துட்டு போயிட்டு டெலிவர் பண்ணுவாங்க. இதுல இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ரெகுலரா அவங்க டெலிவரி பண்றது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் டெலிவரி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து டெய்லி டெலிவரி பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க எத்தனை வருஷமா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 130 இயர்ஸா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 130க்கும் மேல வருஷமா அவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா 130 வருஷமா டெலிவரி பண்ணி இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க டெக்னாலஜி பெருசா யூஸ் பண்றதே கிடையாது. இந்த மொபைல் ஆப், லொகேஷன் பாக்குறது அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுல டெலிவரி பண்ற முக்காவாசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்மலான எஜுகேஷனே கிடையாது. அவங்களோட எஃபிஷியன்சி ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 99.99%. அதாவது அவங்க கிட்ட வர்ற ஆர்டர்ஸ்ல அவுட் ஆஃப் 100ல 99.99 வந்து பெர்ஃபெக்ட்டா கரெக்டான லொகேஷன்ல கரெக்டான டைம்க்கு டெலிவரி பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மும்பை பத்தி நல்லாவே தெரியும். மும்பை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப் ஆன சிட்டி. ரொம்ப டிராபிக் ஜாம், கன்ஜெஷன், நிறைய பிரச்சனை வரும், சேலஞ்சஸ் வரும். ஆனா அவ்வளோ இருந்தும் கூட இவ்வளோ எஃபிஷியண்டா அவங்க டெலிவரி பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலாம் கூட பெரிய கேஸ் ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல கூட இவங்களை பத்தின ஒரு டீடைல்டு கேஸ் ஸ்டடி இருக்கு. எப்படி ஒரு ஃபார்மலான எஜுகேஷனே இல்லாத மக்கள் வந்து இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை வச்சு இவ்வளோ பெர்ஃபெக்டா டெலிவரி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான டீடைல்டு கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஈவன் நம்ம சிக்ஸ் சிக்மா அந்த மாதிரி சர்டிபிகேட் பத்தி எல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களோட சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்மா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஒரு அசோசியேஷனுக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டா இருந்தா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவங்க அசோசியேஷனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மெயின் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? இங்க பாருங்க, அவங்களோட எஃபிஷியன்சி அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. டெய்லி பாத்தீங்கன்னா மோர் தென் 2 லேக் மீல்ஸ் அவங்க டெலிவர் பண்றாங்க. மெயின் காலையில போவாங்க, லஞ்சை பிக்கப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போயிட்டு செக்ரிகேட் பண்ணிட்டு பை பைசைக்கிளோ இல்லை லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் லோக்கல் ட்ரெயினோ யூஸ் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு டெலிவர் பண்ணுவாங்க. லஞ்ச் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டி டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கிட்டு அதே பிக்கப் பண்ண இடத்துல வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதை தான் ரிப்பீட்டடா அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோ இஷ்யூஸ் சேலஞ்சஸ் இருந்தாலும் அவங்க அடாப்டபிளா இருக்கிறனால தான் சக்சஸ்ஃபுல்லா டெலிவர் பண்ண முடியுது. ஈவன் நம்ம வந்து இப்ப சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு டிராபிக் ஜாம் வரும், ட்ரெயின் லேட்டா வரும், மழை வரும், வெயில் அடிக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் கூட இவ்வளோ பெர்ஃபெக்டா அவங்க டெலிவர் பண்றாங்க. இதை நம்மளோட ஃபைனான்சியல் பிளானிங்க்கு ரிலேட் பண்ணும் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபைனான்சியல் கோல்ஸை கரெக்டான டைமுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும், பிளஸ் வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், இல்ல தேர்டு வந்து பெரிய வெல்த் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான சிஸ்டம் பெர்ஃபெக்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டெப்ட் மேனேஜ்மெண்ட். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் டெப்ட் சைக்கிள்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பேட் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லா டெப்டுக்குள்ளேயே தான் போயிடும். ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேட் டெப்ட் வெர்சஸ் குட் டெப்ட்னு சொல்லிட்டு. யாருமே கடன் வாங்காம இருக்கவே முடியாது. ஈவன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்லியனர்ஸ் முகேஷ் அம்பானி, உங்க அதானி எல்லாம் தெரியும். எவ்வளவு கடன், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் கடன் வாங்கி வச்சு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்கன்னா டெப்டை கரெக்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா மட்டும்தான். யாரும் கடன் வாங்க வேணாம்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுங்க, உங்களால அதை அஃபோர்ட் பண்ணி பே பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க லைஃப் லாங் பாத்தீங்கன்னா அந்த விசிஎஸ் டெப்ட் சைக்கிள்குள்ளேயே தான் இருப்பீங்க. நீங்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட டெப்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியரா எழுதுங்க. செகண்ட் வந்து எந்த டெப்டை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க டெப்டை வந்து சின்ன சின்ன லோன் இருக்கும், ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் பயங்கரமா பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் இருந்துன்னா ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேலு பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட் லாங் டேர்ம்ல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் கம்மியா பே பண்றது அந்த மாதிரி நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இருக்கிற லோன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்றேன், அதுக்கப்புறமேல நான் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட வெல்த் ஜென்ரேஷன் பத்தி பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வெல்த் ஜென்ரேஷன்ன்றது அப்படி ஒர்க்கே ஆகாது. வெல்த் ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்க லாங் டேர்ம்ல கேம் ஆடினா மட்டும்தான் வந்து உங்களால வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, நீங்க வந்து ஒரு சில லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா பே பண்றீங்கன்னா ஈவன் அந்த லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணாம உங்களுக்கு வர்ற இன்கம் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ், பெட்டர் வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கா 4 தம்ப் ரூல்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளியரான பட்ஜெட் செட் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பென்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ருப்பி எங்க போகுதுன்றது கிளியரா பட்ஜெட் போடுங்க. அதுக்கப்புறம் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணுங்க. தேர்டு ஃபிளெக்சிபிளா இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணியிருப்போம், ஒரு லைஃப் ஸ்டைல் இருப்போம். ஆனா நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேபி இன்னொரு குழந்தை பிறந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மேஜர் ஈவெண்ட் நடக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு எதனா தேவைப்படலாம், வீடு வாங்கலாம், இல்ல வெஹிக்கிள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அந்த சேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆயிக்கணும். ஃபோர்த்து, நம்ம பண்ற வேலையை டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா பண்ணணும். சில பேர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்குறது, தேவையில்லாத லக்ஸுரி கேஜெட்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடன் லோன் போட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட் டெப்ட் கேட்டகரியில தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஈவன் ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஜென்ரலா பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்றோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த 6% 7% தான் வரும். ஆனா ரிஸ்க் கிடையாது. 5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் கேரண்டி இருக்கு, ரிஸ்க் கிடையாது. ஆனா டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க 30% டாக்ஸ் லாபம் இருந்தீங்கன்னா 30% வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஆனா இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நல்ல AA பாசிட்டிவ் பாண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா வந்து 10% இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 10% 9% அந்த மாதிரி எல்லாம் வரும். உங்களுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் பாண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இதுல ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சொந்த வீடு வச்சிருந்தாலும் இன்னொரு வீடு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன், மூணாவது வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்றேன்னு பண்றாங்க. அதோட ஓவரால் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வரலாம், அதிகமாகவும் வரலாம், ஆனா வந்து ரொம்ப கம்மியா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ் இருக்கு, REITs சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பிக்சடா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி REITs பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுல கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபைனலா ரிட்டையர்மெண்ட் பிளான். ஓகேங்களா? ரிட்டையர்மெண்ட் பிளான் தான் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான மேஜரான சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபுல்லா நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய கார்பஸ் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கணும் கண்டிப்பா. ஸோ நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸையும் பிளஸ் அந்த டப்பாவாலாஸோட எஃபிஷியன்சி கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கணும். நம்மளோட சிஸ்டம் கரெக்டா டிசைன் பண்ணியிருக்கணும், ப்ராப்பரா ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது அடாப்டபிளா இருக்கணும். எனி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன வேணா இஷ்யூஸ் வரும், சேஞ்சஸ் மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் அடாப்டபிளா இருக்கணும். ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களோட பிளான் எதுவும் சடனாக கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். நீங்க என்னதான் வெல்த் ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தாலும் இன்கேஸ் உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு ஒன்று இல்லை, ஆனால் ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட ஃபைனான்சியல் பிளானிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். தயவு செஞ்சு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணவே கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி யூஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி ஒன்லி. ஓகேங்களா? ஃபைனலா கன்சிஸ்டண்டா கமிட்மெண்ட்டோட பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.